ஒழுங்கா விரதம் முடிச்சு திருந்தி வா சஞ்சீவ். என்னையும் என் குழந்தையையும் ஏத்துக்கோ. நம்ம ஒன்னா சந்தோஷமா இருக்கலாம். நான் தான் உன் புருஷங்கிறதுக்கு உங்ககிட்ட என்ன என்ன ஆதாரம் இருக்கு? ஆதாரம் தானே, வா நான் காட்டுறேன். வா 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 சஞ்சீவ். ஒரு கைய பிடிக்கிற விளையாச்சுக்கதா விடு. நீ வா நான் காட்டுறேன். வா வா விடுங்க. வா சஞ்சீவ் வா. ஒரு நிமிஷம் இரு, வர. சரியான லூசர். இந்த சஞ்சீவ் இத பாரு. இப்போ நம்புறியா சஞ்சீவ், நீதான் என் புருஷன்னு? இந்த போட்டோல நான் உன் கழுத்துல தாடி கட்டின மாதிரி எடுத்துட்டா நான் உன் புருஷன் ஆயிடுவேனா? ஏய், இந்த மாதிரி 100 போட்டோ நான் ரெடி பண்ணட்டுமா? வேற ஆதாரம் எதா இருந்தா சொல்லு, அப்ப நம்புறேன் உன் புருஷன். சரி, நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த சொல்லட்டுமா? அப்பவாவது நீ நம்புவியா என் புருஷன்னு? என்னல சொல்லு சொல்லு. உன் முதுகுக்கு கீழே இடுப்புக்கு மேல கடுகு மாதிரி ஒரு மச்சம் இருக்கு. என்ன சஞ்சீவ், நான் சொல்றது கரெக்ட் தானே? ஸ்ரீஜா, நான் ஒரு ஐடியா சொல்லட்டுமா? ஒரு நல்ல ஆளா புடிச்சு லக்ஷ்மி வீட்டுக்கு வேவு பார்க்க அனுப்பலாம். நான் வேணும்னா ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணட்டுமா? எப்படி? போன தடவை ஒரு மக்கு திருடனை ஏற்பாடு பண்ணியே, அந்த மாதிரியா? நீ இது வரைக்கும் பண்ணதே போதுமா? இனிமே நீ எதுவும் பண்ணாத, சும்மா இரு, நானே பாத்துக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச ரவுடி ஒருத்தன் இருக்கான். அவனும் சென்னைக்காரன் தான். அவனை அனுப்புவோமா? நல்ல விவரமான ஆளுதானே ஸ்ரீஜா, சொதப்பிட மாட்டானே. நீ அனுப்பின திருட அளவுக்கு ஒன்னும் மோசம் கிடையாது. விவரமானவனா வேணுமா? அந்த ரவுடியவே லக்ஷ்மி வீட்டுக்கு அனுப்புவோம். சொல்லுங்க மேடம். எனக்கு நீ ஒரு வேலை பண்ணணும். என்ன பண்ணணும் சொல்லுங்க மேடம். புரியுதா? சரி, சஞ்சீவ் போட்டோவும் வக்கீல் வீட்டு அட்ரஸ் அனுப்பிச்சு வைங்க, நான் பாத்துக்கிறேன். ஓகே. அந்த ரவுடி என்ன சொன்னா ஸ்ரீஜா? லக்ஷ்மி வீட்டை உளவு பார்க்க போறேன்னு ஒத்துக்கிட்டானா? ஒத்துக்கிட்டாமா? இந்த தடவை என் செக் மிஸ்ஸே ஆகாது. லக்ஷ்மி வீட்டுல இருக்கிறது சஞ்சீவ் தானா இல்ல வேற யாராவதான்னு உடனே கண்டுபிடிக்கிறேன்.
யாரு? சஞ்சீவா இல்ல வேற யாரோ வா. நீ சஞ்சீவா இருந்தா எனக்கு சந்தோஷம்தான். அபிக்கு அவ கைய விட்டு போன லைஃப் திரும்ப கிடைச்சிரும். அவளும் அவ குடும்பத்தோட சந்தோஷமா இருப்பா. நீ சஞ்சீவா இருக்கணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். உண்மை எதுவா இருந்தாலும் அது இன்னும் 1 மாசத்துல தெரிஞ்சிரும்ல. என்ன சத்தம் இது? அந்த சஞ்சீவ் இருக்க ரூம் எங்க இருக்குன்னு தெரியலையே. குழந்தை அழுகுற சத்தம் இந்த போன்ல இருந்து தான் வருதா? போனை யார் இங்க போட்டிருப்பா? என்னை யாரோ டைவர்ட் பண்ணிருக்காங்க. ஏய், யாரா நீ? எப்படி உள்ள வந்த? இல்ல, நீ யாருன்னு சொல்லு. செக்யூரிட்டி, செக்யூரிட்டி, பவித்ரா, செக்யூரிட்டி, யாரா நீ? இங்க எதுக்காக வந்த? செக்யூரிட்டி, உன்னை இன்னைக்கு விட மாட்டேன். செக்யூரிட்டி மேடம், சீக்கிரம் வாங்க. செக்யூரிட்டி, ஏய் நில்ல, எங்க ஓட? யாரா நீ? அரே நீ, ஏய் ஓட்ட, நில்றா, செக்யூரிட்டி நீ. நில்றா, ஏய் ஏய் நில்றா, ஏய் ஏய் இல்ல, ஏய் நில்றா, ஏய் இங்க ஓடாத, ஏய் நில்றா. என்ன இது? அடிக்கடி யாராவது ஒருத்தவங்க இந்த வீட்டுக்குள்ள வராங்க. ரூம்ல இருக்கிறது சஞ்சீவான்னு தெரியல.
அன்கான்ஷியஸா இருக்கிற ஒருத்தனை பத்தி யாரோ தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்களா இல்ல அவனை யாராவது கொல்லணும்னு பாக்குறாங்களா? இப்படி கொலை பண்ண நினைச்சா அதை யார் பண்ணுவா? ஒருவேளை ஸ்ரீஜாவுக்கும் சிந்தாமணிக்கும் நாம சஞ்சீவா இருக்குமோ நினைக்கிற இவனை இங்க தங்க வச்சிருக்கிற விஷயம் தெரிஞ்சிருக்குமோ? அப்படியும் இருக்கலாம். இதுக்கு ஒரு முடிவு கட்டி ஆகணும். வா சஞ்சீவ், கைய பிடிக்கிற வளர்ச்சிக்காத வா. நீ வா, நான் காட்டுறேன், வா. உன் முதுகுக்கு கீழே இடுப்புக்கு மேல கடுகு மாதிரி ஒரு மச்சம் இருக்கு. ஊத்திக்கின்னு கடிச்சிக்கலாம். ஏய் கடிச்சிக்கின்னு நில்லு. நாப்பா எங்க போற? பாண்டிய பாக்கதான்பா. மச்சான் உள்ளதானே இருக்கிறான். இன்னும் 48 நாளைக்கு நீ அவனை பார்க்கவோ பேசவோ ஏன் உன் காத்தே படக்கூடாது. போடா. டேய் கொஞ்சம் இரு. என்ன இது? அப்பா இது என்ன இல்லப்பா, இதான்பா என்ன. இது என்ன? அப்பா இது என்ன இல்லப்பா, இதான் என்ன. ஏய் அது என்னன்னு எனக்கு தெரியும்டா. இது என்ன? இது என்னன்னு தெரியுது இல்ல, அப்புறம் இது என்னன்றீங்க? விளக்கெண்ண. அப்பா இது விளக்கெண்ண இல்லப்பா, நல்ல என்ன. அத வெயிடா கீழே வெயிடா. இதா வச்சுட்டேன். இதையும் வெயிடா. வெயிடானா இது என்ன? ஐயோ அப்பா இது என்ன இல்ல, அதோ வச்சிருக்கப்பா, அதான் என்ன. இதையும் கீழே வெயிடா. வெயிடா. இப்ப இது என்ன? அப்பா இப்ப இல்ல, எப்பவுமே இதான் என்ன. எடுத்துட்டு போடா. காலையிலே கருப்பாம்பூச்சி கடுப்பு எடுத்துட்டு பாரு. மச்சான் நேத்து நம்ம மேட்டு தெருல மீனாட்சி பாட்டில அது செத்து போச்சு. அவன் பேர பிரவீன் இருக்கால, அவன் பாட்டி வச்சான். சரி கொஞ்சம் சைடிஸ் வாங்கினடான்னு அவன் கறி மீனுன்னு அது இதுன்னு வாங்கிட்டு வந்துட்டான். அதுல கொஞ்சம் மீந்து போச்சு. சரி அது எதுக்கு நாய்க்கு போகணும்னு நான் எடுத்துன்னு வந்துட்டேன். அப்படியே ஒரு கோட்டரையும் உஷார் பண்ணின்னு வந்துக்கிறேன். அப்படியே ஆளுக்கு ஒரு கட்டி. பாண்டி பாண்டி என்ன ஒரு மாதிரியா இருக்கா பாண்டி? என்ன மச்சான் பித்து பூச்சி மாதிரியே இருக்கிறான். கழுத்துல மாலை வார போட்டுட்டு இருக்கிறான். ஒரு நாள் தானே நாம இல்ல, அதுக்குள்ள இவ்வளவு மாற்றமா? பாண்டி இப்ப பாக்கலாரு. பாண்டி என்ன வாசனை காட்டி வசியம் பண்ணி கூட மசிய மாட்டேங்கிறானே. பாண்டி பாண்டி ஏப்பா என்னப்பா கொரோனாவை கண்ணுல பார்த்த போது என்ன பார்த்து பயப்படுற? பிசாஸ் நீயா? நான் அபின்னு நினைச்சு பயந்துட்டேன். ஆமா அபியை நினைச்சு நீ எதுக்கு பயப்படுற? அது வந்து மழுப்பாவ மேட்டர் சொல்லு. சரி, நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த சொல்லட்டுமா? அப்பவாவது நீ நம்புவியா என் புருஷன்னு? என்ன? சொல்லு சொல்லு. உன் முதுகுக்கு கீழே இடுப்புக்கு மேல கடுகு மாதிரி ஒரு மச்சம் இருக்கு. ஆண்டி உண்மையாவே அந்த பொண்ணு சொல்ற மாதிரி இடுப்புக்கு கீழே உனக்கு மச்சம் இருக்குதா? தெரியலையே, என்னால திரும்பி கூட பார்க்க முடியாத இடத்துல, சரி யார்ட்டையும் சொல்லி கூட கேட்க முடியாத இடத்துல மச்சம் இருக்குன்னு எனக்கு எப்படி தெரியும்? இதெல்லாம் ஒரு விஷயமா? கொஞ்சம் பொறு, நான் கன்ஃபார்ம் பண்றேன். இல்ல 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 அவர் சொன்ன இடத்துல கடுகு சைஸ்ல மச்சம் இல்ல இல்ல இருக்கு. அதுவும் அவ சொன்ன மாதிரி அதே இடத்துல கடுகு சைஸ்ல இருக்கு.
என்னடா சொல்ற? மச்சம் இருக்கா? எனக்கு மச்சம் இருக்கிறது அவளுக்கு எப்படி தெரியும்? ஒருவேளை அவ சொன்ன மாதிரியே நீ அவ புருஷன் தானோ? சஞ்சீவ்ன்ற பேர்ல கல்யாணம் பண்ணி கைட்டி விட்டு வந்துட்டியா? அந்த அபிய கல்யாணம் பண்ணி நான் கழட்டி விட்டேனா? தொலைச்சு போடுவேன், தொலைச்சு. நீ அபிய கல்யாணம் பண்ணலையா? அப்ப மச்ச மேட்டர் அவளுக்கு எப்படி தெரியும்? இனிமே அந்த மச்ச மேட்டரை பத்தி பேசுன கொண்டே விடுவேன். எப்ப பார்த்தாலும் அடிச்சுக்கிட்டேங்கிற. அடிச்சு கொண்டே விடுவேன். என்ன என்ன ஏதோ மச்சம் பத்தி பேசிட்டு இருக்கீங்க? ராசாத்தி, நாங்க பேசுறது எல்லாத்தையும் கேட்டு இருந்தியா? மச்சான், மச்ச மேட்டர் கேட்டதுக்கே என்ன இப்படி போட்டு அடிச்சு எப்ப தங்கச்சி கேக்குது இல்ல, எப்படி சமாளிக்க போற? என்ன என்ன ரெண்டு பேரும் குசு குசுன்னு பேசிட்டு இருக்கீங்க? என்ன மச்சம் அது? அது என்ன மச்சம் பார்த்தா உனக்கு என்ன? ஜோலியா போய் பாரு. போறேன், கத்தாத. எப்ப பாரு என்ன திட்டுறதே உனக்கு வேலை. பாண்டி கோவப்பட்ட மாதிரி நடிச்சு ராசாதி கேட்ட கேள்விக்கு ஏதோ சொல்லி சமாளிச்சு எஸ்கேப் ஆயிட்டிய. பாண்டி, என்னடா நீதான் சாமியார் ஆயிட்டல்ல, குடிக்க மாட்டேன். நான் இந்த சரக்கு எடுத்துக்கிட்டோமா, நாளைக்கு காலையில் 8 மணிக்கு நம்ம தெம்மாங்க தீபக் இல்ல, அவன் குடிக்க கூப்பிட்டுக்கிறான். நான் போயிட்டு வந்துட்டுமா? மேகல, என்ன ஆச்சு? வெறும் சோறு மட்டும் போட்டு வச்சிருக்க, தொட்டுக்கிறதுக்கு எதுவும் கொண்டு வர மாட்டியா? இந்த வர்றேங்க. என்னது வரியா? நீ இப்ப வர ஆரம்பிச்சா சாயந்தரம் தானே வருவ. நீ வராத, பேசாம பொண்ணுகிட்ட கொடுத்துட்டு போய். அப்படி என்னமோ மீன் கறி மட்டன் செய்யற மாதிரி வெறும் ஒரு சாம்பார் செய்யறதுக்கு இவ்வளவு லேட்டா? சீக்கிரம் வா. ஏன்பா தொண தொணன்னு கத்திட்டே இருக்கீங்க? ஆமா ஆமா, நீ வறுத்து வச்சிருக்கிற மீனுக்கு உன்னை கத்தாம நான் கொஞ்சுவாங்களா? போதும், சாப்பிடுங்க. என்னது? பாண்டி பாண்டி, வா 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 பாண்டி, வா இப்படி உட்காரு, சாப்பிடு. என் அன்பு தங்கையே, மட்டனா சிக்கனா? என்ன எதுக்குமே பதில் சொல்ல மாட்டேங்கிற? சொல்லு, மட்டனா சிக்கனா? நீயே பாரு, இது சாம்பார், இது கூட்டு, இது பொரியல். என்னது? கறி சமைக்கலையா? இந்த பாண்டி, உங்க அம்மா வரதுக்குள்ள சாப்பிட்டு அப்புறம் இதுவும் கிடைக்காது. பாண்டி, நீ முனீஸ்வரனுக்கு மாலை போட்டிருக்க இல்லையா, அதனால 48 நாள் ஒரு மண்டலத்துக்கு நம்ம வீட்டுல அசைவமே கிடையாது. அதனாலதான் சமைக்கல. மா, என்னது 48 நாளைக்கா? மா, என்னம்மா இது? மா, எனக்கு கறி இல்லாம சோறு இறக்கான்னு தெரியும்ல. அதுக்கு என்னல பண்றது? 48 நாளுமா? எப்படிமா நான் கறி சாப்பிடாம இருப்பேன்? மாலை போட்டுக்கிட்டு கறி சாப்பிட்டா சாமி குத்தமாயிரும்ல. இதுக்கெல்லாம் காரணம் அந்த டெல்லி பொண்ணுதான். நான் போதையில இருக்கும்போது என் கழுத்துல மாலையை போட்டது அவதானே. அதனாலதானே இந்த நிலைமை. இருக்கட்டும், அவளுக்கு இருக்கு ஒரு நாள். சரி, முட்டையாவது ஃப்ரை பண்ணுங்க. அதாவது இருக்கா? அதுவும் இல்லையா? அண்ணே, இப்ப நீ சாப்பிடுறியா இல்லையா? என்ன பண்றது, பசிக்குதே. ஓடு, இன்னும் தோணிக்கிறேன். தட்டை காட்டு. பாண்டே பாண்டே, இல்ல பாண்டே, இல்ல பாண்டே, பாண்டே, இல்ல பாண்டே, பாண்டே, பாண்டே. யோ இரியா, இருங்கப்பா, போய் பார்த்துட்டு வரேன். உள்ள சாப்பிடுற நேரத்துல சாப்பிட விடுறாங்களா? என்ன நீங்க 2 பேரும் பாத்துட்டு இருக்கீங்க? சாப்பிடுங்க நீங்க. என்ன ஓய், என்ன செய்தி? சேதியா?
பாண்டி, அன்னைக்கு சொன்னோம்ல அவன் கை காலை இன்னைக்கு முறிக்க சொல்லி காசு கூட வாங்கினிய, இன்னும் அவன் கை காலை முறிக்க போல. ஓ, அது இன்னைக்கு தானே, மறந்துட்டேன். சரி விடுங்க, நான் பாத்துக்கிறேன். சரி பாண்டி, சீக்கிரம் வேலையை முடிச்சிரு. சரியா, நான் முடிச்சு தரேன்யா. ஏய், யார் நீங்களா? கேக்குறேன்ல, யார் நீங்களா? உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? ராசாத்தி, அங்க என்ன சத்தம்? வா, எந்திரிச்சு வா, வாங்க. போய் பாப்போம். வா, போமா. சஞ்சீவ் முனீஸ்வரனுக்கு மாலை போட்டிருக்கான். இவன் கிட்ட போய் அடுத்தவன் கைய காலோட பேசிட்டு இருக்கீங்க. லே, உனக்கு தேவலா சொல்லி ஒழுங்கா போயிடு. எது தேவையில்லாத வேலை? ஏன் புருஷன் நீ உன்னை தப்பு பண்ண வைக்க இவனுங்க வந்து கூப்பிட்டு இருப்பானுங்க, நான் பாத்துட்டு சும்மா இருக்கணுமா? மரியாதை பேசல, அவன் வேணும் பேசாத. அடுத்தவன் அடிக்க காசு கொடுக்க வந்தவன் தானே நீங்க. உங்களுக்கு எல்லாம் என்ன மரியாதை வேண்டி கிடக்கு? என்ன பாண்டி, உன் பொஞ்சாதி இப்படி பேசிக்கிட்டு இருக்கு, இதெல்லாம் நீ கேட்க மாட்டியோ? இது பொஞ்சாதியா? அவன் என் பொஞ்சாதியே இல்லையா? நீங்க போங்க, நான் வேலையை முடிச்சு தரேன். பாண்டி உங்க வேலையை முடிக்க மாட்டான். இனி எந்த ஒரு அடிதடிக்கும் வரமாட்டான். நீங்க போலாம்.